நான் உங்க புனிதா. நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்களும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நெனைக்கிறேன். கம்ஃபர்ட் ஜோன் இந்த வார்த்தைய நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இத மைண்ட்ல வச்சு தான் நான் ஒரு வட்டத்துக்குள்ள பறக்க நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். நமக்குள்ள நெறைய கனவுகள் இருக்கும். சாதிக்கணும், ஜெயிக்கணும், எனக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்ட்டு. ஆனா, அந்த அளவுக்கு நம்ம முயற்சி எடுக்கிறோமான்னா எடுக்க மாட்டோம். நான் நிம்மதியா இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும், எந்த கஷ்டமும் நான் படமாட்டேன், எனக்கு எந்த ஒரு தடங்கல், இடையூறுகளும் வரக்கூடாது. நான் வந்துட்டு என்னோட அந்த கம்ஃபர்ட் ஜோன் நான் எனக்கு எது கம்ஃபர்ட்டோ நான் அப்படியே தான் இருப்பேன். ஆனா, எனக்கு எல்லாமே கிடைக்கணும், நான் ஜெயிக்கணும், நான் இப்படி ஆகணும், நான் அப்படி ஆகணும் அப்படின்லாம் நெனைப்போம். ஆனா, இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தா இதெல்லாம் எப்படி நடக்கும்? இந்த உலகத்துல எல்லா ஃபீல்டுலயுமே வந்துட்டு நெறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுல யாரோட முயற்சி ரொம்ப அதிகமா இருக்கோ, அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆனா, எனக்கு எந்த கஷ்டமும் வராதுப்பா. ஆஹா! எனக்கு உடம்பு வலிக்கும், மனசு வலிக்கும் அப்படின்னு இருக்கும் பொழுது, எதையுமே சாதிக்க முடியாது. முயற்சி பண்ணும் பொழுது நெறைய இடையூறு வரும், தடங்கல் வரும், தொந்தரவு வரும், கஷ்டம் வரும், நஷ்டம் வரும், போராடணும், ஃபேஸ் பண்ணணும். இதெல்லாம் இருக்கு. எதையுமே பண்ணாம கம்ஃபர்ட்டா தான் இருப்பேன் அப்படின்னா, எதையும் சாதிக்க முடியாது. இது எல்லாத்தையும் பார்த்து, இது எல்லாத்துக்கூடவும் நம்ம வாழும் பொழுது தான் சாதனை பண்ண முடியும், ஜெயிக்க முடியும், நமக்கான இடத்த அடைய முடியும். நானும் எவ்வளோ பண்றேங்க. நானும் இந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளிய வரணும்னு தான் நெனைக்கிறேன். ஆனா, என்னால முடியல. முயற்சி பண்றேன். என்னமோ தெரியல. மனசும் ரொம்ப சோர்வாகுது. உடல்நிலையும் ரொம்ப சோர்வாகுது. என்னால எழுந்து வந்து முயற்சி பண்ண முடியல. அப்படின்னு சொல்றாங்க நெறைய பேரு. சரி, அந்த ஒரு சூழல் நம்ம தாண்டி வர்றதுக்கு சில டிப்ஸ் நான் குடுக்குறேன். அதாவது கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நீங்க வெளிய வர்றதுக்கு. சின்ன சின்ன டாஸ்க்கா குடுங்க. இதான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப். அதாவது நீங்க ரெகுலர் லைஃப்ல சில விஷயங்கள நம்மளால செய்யவே முடியாது. ஏதோ ஒரு சோம்பேறித்தனம், "ச்சே! இப்ப வேணாம்ப்பா, அப்புறமா செஞ்சுக்கலாம், அப்புறமா செஞ்சுக்கலாம்" அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த இடத்த நீங்க பிடிக்கணும். அதாவது எந்த விஷயத்தையும் தள்ளி போடாதீங்க. போராடுங்க. மனசோட போராடி, "இல்ல நம்ப இத செஞ்சு தான் ஆவணும். இப்ப இத நம்ம செஞ்சிடலாம்." சில பேருக்கு துணிய காய போட்ட உடனே எடுத்துட்டு வந்து மடிச்சு வைக்க தெரியாதுல்ல. அத ஃபர்ஸ்ட்டு நீங்க செய்யுங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி டாஸ்க்கா உங்களுக்குள்ள நீங்க குடுங்க. சில பேருக்கு தூங்கி எழுந்த உடனே பல் துலக்கறது கூட சோம்பேறித்தனமா இருக்கும். அத செய்யுங்க. உங்களால எதெல்லாம் என்னால இது இப்ப முடியாது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ற மாதிரி இருக்கோ, அதெல்லாம் செஞ்சு பாருங்க. டெய்லி குட்டி 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 டாஸ்க்கு. ஓகேங்களா? நடக்கவே கஷ்டமா இருக்கா? ஒரு 10 ஸ்டெப் டெய்லி நடங்க. எது முடியலையோ அத செஞ்சு பாருங்க. நான் உங்கள வந்துட்டு ப்ரொஃபஷனல் லைஃப்ல சொல்லல. பர்சனல் லைஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா இதிலேருந்து தான் அது ஆரம்பிக்கும். கரெக்ட்டுங்களா? பர்சனல் லைஃப்ல கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுங்க. குட்டி குட்டி டாஸ்க் எடுத்துக்கோங்க. டைமிங் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகேவா? சரி. செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, நீங்க இந்த மாதிரி குட்டி குட்டி டாஸ்க் செஞ்சு முடிக்கிறீங்கல்ல, அதுக்கு உங்கள நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. அதாவது பாராட்டுங்க. வாவ்! செய்ய முடியாதுன்னு நெனச்சேனே! செஞ்சுட்டேனே! ஒரு வாரம் என்னால இதெல்லாம் கடைப்பிடிக்க முடியுமான்னு பார்த்தேன். பரவாயில்லையே! கரெக்ட்டா 1 வீக் நான் இது எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா செஞ்சு முடிச்சுட்டேனே! உங்கள நீங்களே அப்ரிஷியேட் பண்ணுங்க. டெய்லி அப்ரிஷியேட் பண்ணுங்க. வாவ் சொல்லுங்க. உன்னால முடியும், உன்னால முடியும். வாவ் சூப்பர்! நீ செஞ்சுட்ட, நீ செஞ்சுட்ட அப்டின்ட்டு பாசிட்டிவா உங்கள நீங்களே அப்ரிஷியேட் பண்ணுங்க. பாராட்டுங்க. அப்படி பண்ணும்பொழுது உங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் வரும். உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரும். பரவால்ல, என்னால கூட இதெல்லாம் செய்ய முடியுதே அப்டின்ட்டு. 2 ஸ்டெப்பு முடிச்சுட்டோம். 3 ஸ்டெப் என்னன்னா, நம்மளோட தாட்ல எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்டின்ட்டு. எந்த அளவுக்கு வந்து எண்ணங்கள்ல உறுதியோட இருக்கோமோ, அப்பதான் அத அடைய முடியும். கரெக்ட்டா? அதாவது நம்ப ஒரு விஷயம் நெனைப்போம். காலையில நெனைப்போம். மதியானம் வேற ஒண்ணத்த நெனைப்போம். காலையில நான் டாக்டர் ஆகணும்னு நெனைக்கிறேன். மதியானம் நம்ம இன்ஜினியரிங் ஆயிடலாம்னு நெனைக்கிறேன். ஈவினிங் வேண்டாம்ப்பா, நம்ப ஏதோ ஒரு சின்னதா ஏதோ ஒரு தொழில் பண்ணிக்கலாம் அப்படின்னு நெனைக்கிறோம். இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து அடிக்கடி மாறும் பொழுது, நம்மளோட லட்சியங்கள் மாறும் பொழுது, எதுலயுமே உறுதியா இருக்க முடியாது. அப்போ நமக்கு எது தேவையோ, அதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். கரெக்ட்டா? இது 3 ஸ்டெப். 4த் என்ன தெரியுமா? அதாவது எந்த அளவுக்கு நீங்க உங்களோட அந்த கனவுகள அடையறதுக்கு முயற்சி பண்றீங்க அப்படிங்கிறது. இதுல முயற்சி அப்படிங்கிறது என்னன்னா, நெறைய கத்துக்கணும். ஓகேவா? ஏன்னா, சில விஷயங்கள் நம்ம கனவு இருக்கும். இப்போ நான் ஒரு தொழில் தொடங்க போறேன் அப்படின்னா, அந்த தொழில நான் தொடங்குறதுக்கு ஆசை இருந்தா பத்தாது. அத பத்தின அனுபவங்கள் இருக்கணும். அந்த அனுபவத்த தேடுங்க. அதுக்கு பேர் தான் முயற்சி.
முதல் முயற்சியே அதுதான். அனுபவத்தை தேடணும். அனுபவங்கள நம்ம தேடும் பொழுது, அதில ஆர்வமும் அதிகரிக்கும். ஆர்வம் அதிகரிச்சதுன்னா, எண்ணங்கள் ஸ்ட்ராங் ஆகும். நம்ம அத ஈஸியா செஞ்சு முடிக்க முடியும். கரெக்ட்டா? ஸோ, நீங்க உங்களுக்கு எது தேவையோ, அத அதிகமா வந்துட்டு பாருங்க, தேடுங்க, புக்ஸ்ல தேடுங்க, மொபைல்ல பாருங்க. ஓகேவா? உங்களோட கனவுல நீங்க முழு கான்சன்ட்ரேட்டடோட இருக்கணும். அதையே திரும்ப 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 நெனைக்கணும். என்ன பண்ணலாம்? என்ன செய்யலாம்? யார்கிட்ட போய் கேட்கலாம்? இந்த மாதிரி. அடுத்து என்ன தெரியுமா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க எதுலலாம் டைம் வேஸ்ட் பண்றீங்களோ, அந்த விஷயங்களெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. இப்போ இந்த காலத்துல மொபைல் ஃபோன் தான். கரெக்ட்டா? ஃபோன் பார்க்குறதுல நான் ரொம்ப நெறைய டைம் செலவு பண்றேன். இப்படி ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சேன்னா, அது பாட்டுக்கு தள்ளிக்கிட்டு இருக்கு. கை ஆட்டோமேட்டிக்கா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு. கரெக்ட்டா? அத நீங்க அவாய்ட் பண்ணுங்க. மொபைல்ல அலாரம் கூட செட் பண்ணிக்கோங்க. இந்த பர்ட்டிகுலர் டைம் தான் நம்ம இத பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ, அந்த ஒரு பர்ட்டிகுலர் டைம் மட்டும் அத பார்த்துட்டு, எடுத்து வைங்க. அப்படியே கட்டுப்படுத்திட்டு எடுத்து வைங்க. இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாமே அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, பார்த்துக்கிட்டே தான் இருப்பீங்க. டைம் போறதே தெரியாது. கரெக்ட்டா? ஸோ, அந்த பர்ட்டிகுலர் டைம். ஓகேவா? இல்ல எத நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, அத மட்டும் பார்த்துட்டு, ஓகே இத நம்ம பார்க்கணும்னு பார்த்துட்டோம். இல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நீங்க ஸ்க்ரோல் பண்ணும்போது வருது. அத மட்டும் பார்த்துட்டு எடுத்து வச்சுடுங்க. ஓகேவா? எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாவும் நம்ம பண்ணவும் கூடாது. பண்ணாம இருக்கவும் கூடாது. சில விஷயங்கள் நம்ம தேடுனா தான் கிடைக்கும். பட் அதிலேயே நம்ம ஃபோன்லேயே தேடணும் அப்படின்னும் கிடையாது. ஓகேங்களா? நமக்கு அது ஒரு எக்யூப்மெண்ட்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதுக்கு நமக்கு என்ன தேவையோ அதுலேருந்து நம்ம வேலை வாங்கிக்கிட்டு நம்ம அத எடுத்து வச்சுருவோம். ஓகேவா? ஸோ, அந்த மாதிரி நீங்க மொபைல் யூஸ் பண்ண கத்துக்கோங்க. ஓகே. ஸோ, இதுதான். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணும்பொழுது, கண்டிப்பா கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து உங்களால வெளிய வர முடியும். ஸோ, நிச்சயமா கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளிய வாங்க. வெளிய வந்தா தான் உங்களோட கனவுகள் என்ன, ஆசைகள் என்ன, லட்சியங்கள் என்ன, இது எல்லாத்தையும் நீங்க அடைய முடியும், பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ, இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் உங்களோட கருத்து என்ன கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.